நம்ம ருத்ரா குக்கிங்கில் இன்றைக்கி நம்ம ஒரு மினி கொழுக்கட்டை எப்படி சேர்த்துன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ருசிச்சு சாப்பிடுங்க இதை. அதுக்கு ஒரு பவுல் அரிசி மாவுக்கு 1.5 பவுல் தண்ணி எடுத்து ஒரு கிண்ணத்தில் தண்ணி சேர்த்து அதில் எண்ணெயும் உப்பும் சேர்த்து அது கொதிச்சதுமே மாவை கொட்டி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக வச்சு அதை நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா அருமையான கொழுக்கட்டை செய்கிற மாவு ரெடி ஆகிடும். இதை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு குட்டி குட்டி பால்ஸாக செஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரே ஈவனாக செய்யறதுக்கு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ இந்த பால்ஸ் எல்லாம் ஒரு ஆவியில் வேக வச்சிடலாம். குக்கரில் தண்ணி வச்சு அதுக்கு மேலே இந்த தட்டு வச்சு வேக வச்சு ரெடி பண்ணிடலாம். இந்த பால்ஸு அப்படியே சாப்பிட்றத விட அது கூட பொடி கலந்து சாப்பிட்டோம்னா இன்னும் அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பொடி இட்லி பொடியாகவும் இருக்கலாம், வறுகடலை பொடி, எந்த பொடி இருந்தாலும். நான் இப்போ வறுகடலை பொடி தான், வறுகடலை, பூண்டு, காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதில் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி விட்டோம்னா கமகமன்னு வாசனையான வறுகடலை பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் சேர்த்து அது வறுத்ததுமே நம்ம இந்த வேக வச்ச அந்த கொழுக்கட்டையை நம்ம அதில் சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு ரெடி பண்ண பொடியை போட்டோம்னா அருமையான வாசனையான மினி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதனுடைய ஃபுல் வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இணைச்சிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.